நீங்கள் ஒரு பேக்கெட்டை திறக்கிறீங்கன்னா அது ப்ராசஸ்ட் ஃபுட். ஸோ ஆல் யோர் பிஸ்கெட்ஸ், யோர் ஜூஸஸ், ஃப்ரோசன் பேட்டிஸ், இது எல்லாமே ப்ராசஸ்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி எப்போவுமே ஃப்ரண்ட் ஆஃப் த பேக்கேஜ் வந்து இட்ஸ் அ மார்க்கெட்டிங் டெக்னிக். எப்போவுமே ஃப்ரண்ட்டை பார்த்து ஏமாறாதீங்க. கன்சிடர்ட் அ ஹெல்த்தி பிஸ்கட், டயபெட்டிக்ஸ், எல்டர்லி பீப்புள் எடுத்துப்பாங்க சரிங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் திஸ் இஸ் ஆக்சுவலி மைதா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், US, UKல பேன் ஆன அடிட்டிவ்ஸ் நம்ம ஊரில் இட் இஸ் ஸ்டில் அலௌட். Refined wheat flour, maida, sugar, refined palm oil, invert syrup, all four are bad for you. I think மைதாவே சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு, மற்றதெல்லாம் அதை விட மோசமாக இருக்குது. ஆல்மண்ட் பிட்ஸ் 0.05%, 1% கூட இல்லை ரைட். ஸோ இது வந்து நட்ஸுக்காக நான் என் பிள்ளைக்கு கொடுக்குறேன்னு நீங்கள் பேசாமல் This contains acesulfame, not recommended for children, pregnant or lactating women அப்படின்னு போட்டிருக்காங்க ரைட். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் உமனுக்கோ ஒரு சைல்டுக்கோ இதை நீங்கள் கொடுக்க மாட்டிங்கன்னா அப்போ ஒரு உமன் ஹெல்த்துக்கு எப்படி, ஹவு இஸ் திஸ் கோயிங் டு? சிம்டமே இல்லாமல் கூட ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நோய் இருப்பவர்களுக்கு இருதய நோய் இருக்கிற வாய்ப்புகள் அவ்வளோ கூடுதலாக இருக்கிறதுனால தான் இந்த காரணம். படுத்தே வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம இங்கே யார் இந்த ரூமில் இருக்கிறவங்களையும் பேசாமல் கொஞ்ச நாள் பண்ணி படுத்துட்டே அடுத்த ஒரு வாரம் நீங்கன்னா நம்மளும் நோயாளி ஆகிடும். ஸோ ஏன்னா அண்டர்லைங் ஹார்ட் டிசீஸ் இருக்கலாம், அது வந்துட்டு ரொம்ப இன்டென்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி போது இட் கேன் ட்ரிகர். பெஹிண்ட்வூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ப்ரோமெட் ஹாஸ்பிட்டலோடைய ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் டாக்டர் அருண் கல்யாண சுந்தரம் மற்றும் டாக்டர் ஸ்பூர்த்தி அருண் ரெண்டு பேருமே இணைஞ்சிருக்காங்க. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? சூப்பராக இருக்கும். பிஹைண்ட்வுட் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம டெய்லி சாப்பிட்ற அந்த ஃபுட், டெய்லியும் எடுத்துக்கிற ஒரு ரெகுலரான சில விஷயங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு டீ எடுத்துப்பாங்க, டீக்கு ஒரு பிஸ்கெட் சாப்பிடுவாங்க. சும்மா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நம்ம வாங்குற ப்ராடக்ட்ல வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கவனிக்கணும்? மெனி இயர்ஸ் பேக், 40-50 இயர்ஸ் பேக் வந்து இந்தியன்ஸில் நியூட்ரிஷ்னலி என்ன இஷ்யூனா நிறைய வைட்டமின்ஸ், மினரல்ஸ் டெஃபிஷியன்சி, ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி, கேலரி டெஃபிஷியன்சி இதெல்லாம் தான் இருந்துச்சு. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் நம்ம பார்க்கும்போது ஒன் ஆஃப் அவர் பிக்கஸ்ட் problems is packaged food or processed food. நீங்கள் ஒரு பேக்கெட்டை திறக்கிறீங்கன்னா அது ப்ராசஸ்ட் ஃபுட். ஸோ ஆல் யோர் பிஸ்கெட்ஸ், யோர் ஜூஸஸ், எனிதிங் பேக்கேஜ், ஈவன் யோர் ஃப்ரோசன் பேட்டிஸ், இது எல்லாமே ப்ராசஸ்ட். இப்போ நம்ம வீட்டில் ஒரு பிஸ்கெட் பண்ணால் அது எவ்வளோ நாள் தாங்கும் ரைட்? 1 வீக்குள்ளே அது கெட்டு போகுது. இதே வந்து ஸ்டோர் பாட் பிஸ்கெட் நீங்கள் எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா 2 வருஷம்லாம் கொடுப்போம். அது எப்படி அவ்வளோ நாளுக்கு அது நிற்குது? ஸோ என்னென்ன கெமிக்கல்ஸ், அடிட்டிவ்ஸ் இதெல்லாம் போடுறாங்க. ரெண்டாவது கேட்டகரி வந்து சரி ஹெல்த்தி ஃபுட், ப்ராசஸ்ட் ஹெல்த்தி ஃபுட் அப்படின்றாங்க, ஹார்ட் ஹெல்த்தின்றாங்க, ஃபைபர் ரிச்ன்றாங்க, டயபெட்டிக்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக் அப்படின்றாங்க. ஸோ நம்ம வந்து எந்த ஃபுட்லேயும் அந்த ஃபேட் எடுத்துட்டோ இல்லை அந்த சுகர் எடுத்துட்டோன்னா அதோட டேஸ்ட் போயிடும் ரைட். ஸோ இப்போ அந்த டேஸ்ட் போனது கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அண்ட் பிக் கமர்ஷியல் கம்பெனிஸ், இதில் வந்து ஒரு கலர் போடுவாங்க, பார்க்க நல்லா இருக்கணும், அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்கிறதுக்கு ஆல் தீஸ் அடிட்டிவ்ஸ், கலர்ஸ், ஃப்ளேவரிங்ஸ் இதெல்லாமே போடுவாங்க. ஸோ வி ஹாவ் சம் ப்ராடக்ட்ஸ் எங்களுக்கு கிட்ட இருக்கு. ஸோ இப்போ ரெகுலராக சாப்பிட்ற பிஸ்கெட்டுன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அது நான் காமிக்கிறேன். அதில் எப்படி இன்க்ரீடியன்ஸ் நம்ம செக் பண்ணுறது, என்னென்ன இருக்குங்கிறத பேசலாமா? ஸோ நான் சொன்ன மாதிரி எப்போவுமே ஃப்ரண்ட் ஆஃப் த பேக்கேஜ் வந்து இட்ஸ் அ மார்க்கெட்டிங் டெக்னிக். எப்போவுமே ஃப்ரண்ட்டை பார்த்து ஏமாறாதீங்க. வாட் யூ நீட் டு லேர்ன் இஸ் ஃபஸ்ட்டு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் பாருங்கள் சரிங்களா. அதில் சுகர் இருக்கா, சால்ட் இருக்கா, ரிஃபைன்ட் ஃபுட்ஸ் இருக்கா, ஐ திங்க் ஆயில்ஸ் இருக்கா, ரிஃபைன்ட் ஆயில்ஸ் இருக்கா, இந்த 4 இன்க்ரீடியண்ட் அந்த ஃபஸ்ட்டு 3 to 4 வருதுன்னா தென் யூ ஹேவ் டு திங்க் ட்வைஸ் அபவுட் இட். ரெண்டாவது வந்து இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் எவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் சப்பாத்தி பண்ணால் என்ன இருக்கும் ரைட்? அந்த ஃப்ளார், வாட் எவர் ஃப்ளார் யூ டிசைட், அப்புறம் ஆயில் போடுவோம், சால்ட் போடுவோம், வாட்டர் போடுவோம், அவ்வளோதானே. ஸோ ஒரு ப்ராப்பர் ஒரு நார்மல் சப்பாத்தி பண்ணுறதுக்கு 4 இன்க்ரீடியன்ட் தான். பட் இதே வந்து நீங்கள் ஒரு பேக்கேஜ் ஃபுட் பார்த்தா மினிமம் உங்களுக்கு 7 to 15 இன்க்ரீடியன்ட்ஸ் வரைக்கும் போடுவாங்க கரெக்டுங்களா. ஸோ த மோர் த நம்பர் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் யூ நோ தட் தெர் இஸ் அ லாட் மோர் unnecessary things that are being incorporated. பட் இது நம்ம ரெகுலரா சாப்பிட்ற பிஸ்கெட் மார்னிங் டைம்ல, ஸோ எல்லார் வீட்லயும் இது வந்துட்டு இல்லாம இருக்கு. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் இதில் ஒர்க் பண்ணா பார்க்கலாம் ரைட். ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கன்சிடர்ட் அ ஹெல்த்தி பிஸ்கட், டயபெட்டிக்ஸ், எல்டர்லி பீப்புள் எடுத்துப்பாங்க. ஸோ இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ரிஃபைன்ட் வீட் ஃப்ளார், மைதா. ஓகே, தட் இஸ் வாட் திஸ் சேஸ். அதுலேயும் அவன் பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க 68% சரிங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் திஸ் இஸ் ஆக்சுவலி மைதா. இப்போ நீங்கள் இப்போ ஜென்ரல் பப்ளிக் வந்து நிறைய அவேர் ஆகிடுச்சு, யார் கேட்டாலும் சொல்லுவாங்க மைதாஸ் பேட் ஃபார் யூ. அப்போ இது வந்து ஒரு ஹெல்த்தி பிஸ்கெட்னு சொல்லிட்டு அதில் 70% மைதாவே வந்துச்சுன்னா தென் வாட் ஆர் வி ரியலி கெயின்? வேற பரோட்டா சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட்லி ரைட். அண்ட் ரெண்டாவது இன்க்ரீடியன்ட் சுகர், மூணாவது இன்க்ரீடியன்ட் ரிஃபைன்ட் பாம் ஆயில். அங்கேயே வந்து யூ நோ தட் திஸ் இஸ் நாட் அ ஹெல்த்தி ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ அண்ட் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்னென்னவோ போட்டிருக்கோம்
கரெக்டுங்களா? இந்த மூணாவது பாயிண்ட், சரி ஒரு நியூட்ரிஷன் குட்டா இல்லையான்னு பார்க்குறதுக்கு மூணாவது பாயிண்ட் வந்து இப்போ நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ரெக்கக்னைஸ் பண்ண முடியலையா? சுகர், சால்ட், ஆயில், மைதா ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது, கரெக்டுங்களா? பட் தென் யூ வில் see things like INS so and so, அப்புறம் E something so and so, அப்புறம் ஏதாவது ஒரு கலர் சொல்லுவாங்க. ஸோ ஆல் தீஸ் ஆர் தி additional chemicals, additives, sweeteners that have been added. Basically these are chemicals. That's what I want you to remember. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், US, UKல பேன் ஆன additives நம்ம ஊரில் இட் இஸ் ஸ்டில் அலவுட். ஸோ இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதில் வந்து பாதாம்ஸ் இருக்குது, கேஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதை வந்து கொடுக்கலாம். அது ஒரு ஹெல்தி ஆப்ஷன் நினச்சிட்டு நம்ம வந்துட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு அனுப்புகிறோம். ஸோ அதையும் பார்த்துடலான்னு நினைக்கிறேன். ஆஸ் அ மாம் எனக்கு என்ன தோணும், சரி இந்த ஜங்க்குன்னு கொடுக்குனாலும் சரி ஏதோ கேஷ்யூ ஆல்மண்ட் உள்ளே போகுதே அப்படின்ட்டு ஆஸ் அ மதர் ஐ மைட் ஃபீல் குட். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தோன்னா சின்ன சின்னதாக வேறு போடுவாங்க, கண்ணு வேற தெரியாது. பட் இதில் பார்த்தீங்கன்னா கேஷ்யூ பிட்ஸ் வந்து 0.95% அப்படின்னு போடுறோம். அதில் 1% கூட இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? அகெயின் சேம், ரிஃபைன்ட் வீட் ஃப்ளவர், மைதா, சுகர், ரிஃபைன்ட் பாம் ஆயில், இன்வெர்ட் சிரப், ஆல் 4 ஆர் பேட் ஃபார் யூ. சரிங்களா? ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் இந்த இன்க்ரீடியன்ஸில் பார்த்தா ஐ திங்க் மைதாவே சூஸ் பண்ணிடலாம் போல இருக்கு, மற்றதெல்லாம் அதை விட மோசமாக இருக்குது, ரைட்? ஸோ கேஷ்யூ பிட்ஸ் பார்த்தா 0.95%. ஆல்மண்ட்ஸ் வந்து கண்ணிலேயே தெரியல, எங்கேயோ கீழே போனால் பட்டர் எல்லாம் போது. ஆல்மண்ட் பிட்ஸ் 0.05%. இப்போ அதில் பேர் தான் 1% கூட இல்லை, ரைட்? ஸோ இது வந்து நட்ஸுக்காக நான் என் பிள்ளைக்கு கொடுக்குறேன்னதுக்கு நீங்கள் பேசாமல் 4 ஆல்மண்ட்ஸை அப்படியே நீங்கள் கையில் கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்களே இப்படி கொடுக்குறாங்க. பட் அதில் இல்லை அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. இன்னொரு விஷயம் இருக்குது, மார்னிங் டீ காஃபி வேணாம், ஹெல்த்தியாக ஒரு ஆப்ஷன் போகலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு ட்ரிங்க் வாங்கி குடிப்போம். ஸோ அதை பற்றி சில விஷயங்கள் பேசலாம்னு நினைக்கிறேன். வி ஹேவ் சம் ப்ராடக்ட். அகேன் நம்ம வந்து ஆஸ் விமன் ஹெல்த் செக்குக்கு மேபி போக மாட்டோம், ஆனால் இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கரெக்டாக சாப்பிட்ருவோம். ஸோ இது வந்து விமென்க்குன்ட்டுனே போட்டிருக்காங்க, ஒரு லேடியோட பிக்சர் இருக்குது, ஸ்பைன் காட்டுறாங்க. ஸோ டு சே போன் ஹெல்த் அதெல்லாமே பெரிய பெரிய ஒரு பாக்ஸில் இங்கே என்ன போட்டிருக்கான், திஸ் கண்டெய்ன்ஸ் ஆசிசல்ஃபேம், நாட் ரெக்கமெண்டட் ஃபார் சில்ட்ரன், பிரெக்னென்ட் ஆர் லாக்டேட்டிங் விமன் அப்படின்னு போட்டிருக்காங்க, ரைட்? ஸோ நீங்கள் வந்து ஒரு பிரெக்னென்ட் உமனுக்கும் ஒரு சைல்டுக்கும் இதை நீங்கள் கொடுக்க மாட்டிங்கன்னா அப்போ ஒரு உமன் ஹெல்த்துக்கு எப்படி, ஹவு இஸ் திஸ் கோயிங் டு ஹெல்ப், ரைட்? அதுக்கப்புறமா கீழே வந்து நான் கேலரிக் ஸ்வீட்னர் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ் ஹவ் பீன் அ ஹியூஜ் கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் ஓவர் மெனி இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எமல்சிஃபயர்ஸ், திக்கனிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டில் இருக்கிற அந்த குட் பாக்டீரியாவை டிஸ்டர்ப் பண்ணிடும். ஸோ அதுலேருந்து டிஸ்டர்ப் ஆனதுனால ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஒபிசிட்டி, வெயிட் கெயின், இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ்னால வெயிட் கெயினே வி டென்ட் டு see. ஹெல்த்தின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு போகிறப்ப அதுக்கு டீ காஃபியே பெட்டர்னு தோணுது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. அதுதான், ஏன்னா நம்ம டெய்லி சாப்பிட்ற பிஸ்கெட்ஸாக இருக்கட்டும், ஹெல்த் ட்ரிங்க்னு சாப்பிட்ற விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கு பதிலாக எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு சத்து மாவு கஞ்சியோ, அப்சல்யூட்லி ஒரு பால், ஒரு வேறு ஜஸ்ட் அது மாதிரியே போயிடலாம் போல. அப்சல்யூட்லி. நிறைய மித் இருக்குல்ல சார், ஹார்ட் டிசீஸ் பற்றி வந்துட்டு நிறைய பேர் இப்படி தான் அப்படின்னு வந்து ஒரு விஷயங்களை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு ஹார்ட் டிசீஸ் வராது அப்படிங்கிறதுலாம் தகர்ந்து கொஞ்ச நாள் ஆகுதுன்னே சொல்லலாம். பட் இந்த டிராஸ்டிக்கான சேஞ்சஸ்க்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓவராலாகவே நமக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஹார்ட் டிசீஸ் கொஞ்சம் கூடுதல். இந்தியாவில் அண்ட் சவுத் ஏஷியன் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஐ திங்க் முன்னாடியே பற்றி சொல்லியிருக்கோன்ட்டுனா ஒரு டிகேட்க்கு முன்னாடியே நமக்கு ஆன்செட் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் இருக்கும். அதே போல் ஹார்ட் அட்டாக்ங்கிறது வரது யூஸ்வலி அந்த ஓரளவுக்கு பிளாக்கேஜ் மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் அது ரப்சர் ஆகும்போது அந்த ஹார்ட் அட்டாக் விச் மெனி டைம்ஸ் லீட்ஸ் டு அ கார்டியாக் அரெஸ்ட் இந்த மாதிரி தான் ஆகும். ஆனால் இதுக்கு ஆரம்பமான விஷயம், ஸோ இந்த கொலஸ்ட்ரால் பில்டப், அந்த ஆர்ட்ரிஸில் அந்த அத்ரோஸ்க்ளரோசிஸ் ப்ராசஸ், இதெல்லாம் லேட் டீன்ஸ் ஏர்லி 20s ஆரம்பிக்கிற விஷயம். நான் இதை தவிர இப்போ நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா தெர் இஸ் அன் இன்க்ரீஸிங் ஸ்ட்ரெஸ் லெவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூடுதல், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பல பேருக்கு இப்போ செடன்ட்ரி ஜாப்ஸ்னால குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி டயட்ரி ஹேபிட்ஸும் ரொம்பவே மாறிடுச்சு. இப்போ வேணும் கன்வீனியன்ஸ் ஃபுட் தான் நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த ஜிம் ட்ரெண்டும் நான் இதிலே சொல்லிடுறேன். இப்போ ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சடனாக ஸோ 30 வயசு வரைக்கும் ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸசைஸ்லாம் பண்ணாத அந்த மாதிரி பண்ணிவிட்டு திடீர்னு நான் போய் ஜிம்மில் போயிட்டு இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு. ஸோ ஏன்னா அண்டர்லைங் ஹார்ட் டிசீஸ் இருக்கலாம், அது வந்துட்டு ரொம்ப இன்டென்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி போது இட் கேன் ட்ரிகர். ஸ்மோக்கிங் கொஞ்சம் லாஸ்ட் டிகேட் ஒரு 2 decades பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அது கொஞ்சம் கூடுதலாக ஆயிடுச்சு. ஸோ சில பேர் ஸ்மோக்கிங் இல்லைன்னு சொல்லிட்டு வேப்பிங் பண்ணுறாங்க. அண்ட் அப்புறம் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி அது சொல்லிடுறேன், கோவிட் அது எல்லோரும் நுரையீரலுக்கு மட்டும் தாக்கும் ஒரு நோயின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போது இட்ஸ் வெல் எஸ்டாப்ளிஷ். அது ஓவராலாக பாடியில் இன்ஃப்ளமேஷனை கூட்டுது. ஸோ இப்போது இந்த சிவியர் கோவிட் இன்ஃபெக்ஷன், இன்ஃபேக்ட் ரீசெண்டாக there was a advisory also issued.
சிவியர் கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்தவர்களுக்கு இந்த இன்ஃப்ளமேஷன் போஸ்ட் கோவிட் சிண்ட்ரோம் இதனால் ஓவராலாக அவங்களுக்கு த டெண்டன்சி டு ஹாவ் ஹார்ட் டிசீஸ் கொஞ்சம் கூடுதல். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கார்டியாக் செக்அப் பண்ணிவிட்டு, எஸ்பெஷலி ஒரு இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி பண்ண போகிறாங்க, இல்லை ஜிம் பண்ண போகிறாங்க, இப்போ சடனாக அவங்க ஸ்டார்ட் ரன்னிங் அந்த மாதிரி ஒரு இது பண்ணாங்கன்னா ஒரு கார்டியாக் எவல்யூஷன் பண்ணிட்டு பண்ணுறது நல்ல விஷயம். இப்போ ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸ் அப்படின்னு போட்டால் நிறைய இருக்கும். கூகுளில் சரி, யூடியூப் போனாலும் சரி, அதோட சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு இப்போ. ஸோ காமனாக ஒரு சிம்டம் என்னென்னா செஸ்ட் பெயின் வரும் ஹார்ட் அட்டாக் வந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் செஸ்ட் பெயின் வந்தால் தான் ஹார்ட் அட்டாக்கா, பெயின் வராமல் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதும் எங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ அதை பற்றி பேசலாமா? சிம்டமே இல்லாமல் கூட ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை இப்போ ஒதுக்கி வச்சுருவோம். பட் என்ன சிம்டம்ஸ் வந்தால் ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம்? எல்லாருக்கும் கிளாசிக்கல் சிம்டம்ஸ் இருக்காது. இன்ஃபேக்ட் மோஸ்ட் பீப்புளுக்கு அப்படியே நெஞ்சு அழுத்தம், அப்படியே இடது கைக்கு போயிட்டு இன்னொரு நாடிக்கு போயிட்டு வேர்வை, நாசியா சில பேருக்கு இருக்கும். பட் நிறைய பேருக்கு இந்த சிம்டம்ஸே இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு மூச்சு வாங்க விடுறது கஷ்டமாக இருக்கலாம், சரிங்களா? எனிவேர் ஃப்ரம் பெல்லி பட்டன், நம்ம தொப்புள் டு நாடி, இது வரைக்கும் எனி டிஸ்கம்ஃபர்ட். இது அழுத்தமாக தான் இருக்கணும்னு இல்லை, நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருக்கலாம், ஹார்ட் பர்ன், இன்டைஜஷன் மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம். ஸோ நான் ஜென்ரலாக பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்வேன்னா, புதுசாக ஒரு சிம்டம் வருது, இது உங்களுக்கு என்னன்னு தெரியாது, ஒரு ஈவன் ஃபியூ மினிட்ஸ் இருந்தாலும் போகலை, கெட் டு அ ஹாஸ்பிட்டல், சரிங்களா? ஏன்னா த ப்ரைஸ் தட் யூ பே, இது ஒருவேளை நம்ம ஒருவேளை அது வெறும் ஹார்ட் பர்ன் அவங்க போயிட்டு ஒன்றும் இல்லைம்மா எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்னா நல்ல விஷயம். ஆனால் அந்த சிம்டம் ஒருவேளை ஹார்ட் அட்டாக்காக இருந்துச்சுன்னா, இல்லை வேறு ஏதாவது உயிருக்கு ஆபத்தான ஒரு நோயாக இருந்துச்சுன்னா, ஒரு சடனாக ஒரு இது வந்துருந்ததுன்னா, சரி ஒரு லங் கிளாட், பிளட் கிளாட் லங்ஸில் இருக்க பல்மரி எம்பாலிசம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மற்ற காரணங்கள் கூட இருக்கலாம். ஸோ இதை நம்ம ரூல் அவுட் பண்ணிடுறது பெட்டர். ஆக்சுவலி கிளாசிக் ரீட்ரோஸ்டர்னல் செஸ்ட் பெயின் அப்படின்னு சொல்லுவோம் நெஞ்சழுத்தல். விமெனில் அண்ட் டயபெட்டிக்ஸ் இவங்க 2 பேர்லேயும் ஏடிபிக்கல் சிம்டம்ஸ் வந்து ரொம்ப காமன். ஸோ ஜஸ்ட் செஸ்ட் பெயின் மட்டும் இல்லாமல் ஒரு டாக்டர் அருண் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஃபெட்டிக், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், மூச்சு வாங்குறதுல கஷ்டம், வாமிட்டிங், இல்லைனா ஒரு அசிடிட்டி மாதிரி சிம்டம்ஸ், ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்குது, இல்லை வாமிட் வர மாதிரி இருக்குது, இதெல்லாம் வந்து வி டென் டு ஹியர் மோர் இன் டயபெட்டிக்ஸ் அண்ட். இப்போ இந்த அசிடிட்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த எரிச்சல், இப்போலாம் அது அதிகமாக நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அப்போ லைட்டாக எல்லாத்துக்கும் ஒரு பயம் வரும், அதுக்காக தான் நான் கேட்குறேன். ஸோ இங்கே மெடிசன் வந்து it's as much an art as it's a science. சரிங்களா? இப்போ மெடிசன் வந்து 2+2=4 தான் அப்படின்ட்டு வராது, சரிங்களா? அதனால தான் ஈவன் our experience starts counting a lot. ஸோ 20 years back வந்து நான் ஒரு சிம்டம் எப்படி டீல் பண்ணியிருக்கேன், இப்போ நான் எப்படி டீல் பண்ணுறேன்னா அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து we just don't சிம்டம்ஸ் மட்டும் கேட்க மாட்டோம், ரைட்? அதில் நிறைய ஹிஸ்ட்ரி கேட்போம். எப்படி வந்துச்சு, சரி பர்ப்பிங்காக வருது, என்ன பண்ணா வந்துச்சு, அப்புறம் வந்து அவங்களோட ஏஜ் என்ன, அவங்க ஜெண்டர் என்ன, ஆல் திஸ் ஆல்சோ கவுண்ட்ஸ். as a matter of fact, recently we had a patient, just நான் ஏதோ வெளில சாப்பிட்டேன், நாசியா வாமிட்டிங் வந்துச்சு, அதுக்கப்புறமா மூச்சு வாங்கிச்சுன்னு, நிறைய வந்து ஃபுட் பாய்சனிங் தான் இனிஷியலாக வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போச்சு. அப்புறம் பார்த்தோன்னா இட் வாஸ் ஆக்சுவலி அ மேசிவ் ஹார்ட் அட்டாக், சரிங்களா? ஸோ அவருக்கு கிளாசிக் செஸ்ட் பெயின் வரவே இல்லை. ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நாங்கள் கவுன்சில் பண்ணும்போது கூட அவர் நம்பலை, பிகாஸ் அவங்களுக்கும் அந்த என்னடா இது, நான் ஏதோ வெளில சாப்பிட்டேன் எனக்கு வாமிட்டிங் வந்துச்சு, இதை போய் ஹார்ட் அட்டாக்ன்றாங்கன்ட்டு. ஸோ வி டென் டு சி ஆல் ஆஃப் திஸ். அண்ட் நாங்கள் பார்க்கும்போது ஸோ சிம்டம்ஸ் மட்டும் இல்லை, அவங்களோட பேக்ரவுண்ட், தட் இஸ் the age, gender, அவங்களோட மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்ன. ஸோ இஃப் தேர் அ டயபெட்டிக், ஐல் ஹாவ் ஒரு லோ த்ரெஷோல்ட் டு டூ மோர் டெஸ்ட்ஸ் ஆன் தெம். அதுக்கப்புறமா இன் அடிஷன் டு திஸ், டாக்டர் அருண் சொன்ன மாதிரி இந்த வைட்டல் சைன்ஸ், பிளட் ப்ரெஷர் என்ன, ஹார்ட் ரேட் என்ன, பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்க, ஒரு டாக்ஸிக் லுக் இருக்கா, மூச்சு வாங்குறதுல கஷ்டமாக இருக்கா, அப்புறம் ஆஃப்கோர்ஸ் இசிஜி எக்கோ பண்ணணுமா, பிளட் டெஸ்ட் பண்ணணுமா, இது எல்லாமே. ஸோ இட்ஸ் அ ஹோல் பேக்கேஜ். நான் வந்து ஒரு என்டையர் பிக்சரை பார்த்து தான் நான் சொல்ல முடியும், ஒரு பெயிண்டிங் எடுத்து நான் ஒரு பிட்டு மட்டும் பார்த்து சொல்ல முடியாது. ஸோ தட் இஸ் வை லாட் ஆஃப் அஸ் டாக்டர்ஸ் ஆர் ஆல்சோ வெரி ஹெசிடென்ட். ஃபோனில் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு மெடிசன் கொடுக்கறதுக்கு அதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ யோசிப்போம். இட்ஸ் நாட் அன் ஈஸி ஆன்சர். இதெல்லாம் இவாலுவேட் பண்ணால் தான் தெரியும். அண்ட் ஹார்ட் அட்டாக் வந்து இட்ஸ் நாட் லைக் அசிடிட்டி. இப்போ நான் அசிடிட்டி டயக்னோசிஸ் மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு வாரத்துக்கு அப்புறமா நான் பிடிச்சிடலாம். ஹார்ட் அட்டாக் டயக்னோசிஸ் மிஸ் பண்ணால் இட்ஸ் லைஃப் த்ரெட்னிங். நிச்சயமா. இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது டயபெட்டிஸ் இருக்காங்கிற ஹிஸ்ட்ரியும் பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ இதில் 2 ஒப்பீனியன் இருக்குது. ஸோ டயபெட்டிஸ் இருந்தால் நீங்கள் கம்ப்ளீட்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிற ஒரு செட் ஆஃப் குரூப் இருக்காங்க. ஸோ டயபெட்டிஸ்க்கும் ஹார்ட் டிசீஸ்க்கும் சம்மந்தமே இல்லைப்பா, அது வேற இது வேற செக்ஷன் அப்படின்னு சொல்கிற குரூப்பும் இருக்குது. ஸோ இதில் நாங்கள் எதை எடுத்துக்கிறது? சர்க்கரை வியாதியும் ஹார்ட் டிசீஸும் ஆல்மோஸ்ட் ட்வின்ஸ் மாதிரி, சரிங்களா?
எஸ்பெஷலி நம்ம ஊரில் சர்க்கரை வியாதி பல முறை கண்ட்ரோலும் இந்தியா ஹார்ட் டிசீஸ்க்கும் கேபிட்டல், டயபெட்டிஸ் சர்க்கரை நோய்க்கும் கேபிட்டல். ஸோ சர்க்கரை வியாதி இருக்கும் பொழுது யூ ட்ரீட் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் ஹை கொலஸ்ட்ரால் தி சேம் வே ஆஸ் யூ வுட் ட்ரீட் ஹார்ட் டிசீஸ். ஸோ ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்களுக்கு நம்ம இன்னும் கூட அக்ரெசிவாக ட்ரீட் பண்ணுவோம். என்னோட பிளட் இன்னும் கூட கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கணும், பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு. ஸோ சர்க்கரை வியாதி இருப்பவர்களுக்கும் அதே அளவு நம்ம அக்ரெசிவாக ட்ரீட் பண்ணுவோம். ஏன்னா இது நீங்கள் இருதய நோய் நமக்கு டயக்னோஸ் பண்ணலைன்னா கூட சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கு இருதய நோய் இருக்கிற வாய்ப்புகள் அவ்வளோ கூடுதலாக இருக்கிறதுனால தான் இந்த காரணம். இந்த மிடில் ஏஜ்லாம் கொலஸ்ட்ரால் டெஸ்ட்லாம் பண்ணணுமா? ஸோ இதுதான் இது கேஷுவலாக வந்துட்டு எல்லாத்துக்கும் இருக்கிற அந்த விஷயம் தான். இது பண்ணலாமா, இது தேவையில்லை, இந்த வயசுக்கு இது தேவையில்லை. ஸோ இந்த கொலஸ்ட்ரால் மிடில் ஏஜ் பர்சன்ஸ் வந்துட்டு டெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, எப்போ டெஸ்ட் பண்ணணும் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறதும் இருக்குது. கைட்லைன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்ல சில கைட்லைன்ஸ் இருக்குது. அண்ட் ஜென்ரலாக யூஎஸில் நம்மளோட ஹார்ட் டிசீஸ் கொஞ்சம் குறைவு. அங்கேயே என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஃபேக்ட் டீனேஜ் வயசுலேயே கூட செக் பண்ணணும். அதுக்கப்புறம் 20 வயசுக்கு மேலே அட்லீஸ்ட் எவ்ரி 5 இயர்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஃபேக்ட் நம்ம பார்க்குற இளைஞர்கள் யாராவது இருந்தாங்கன்னா எவ்வளோ பேர் 20 to 25 வயசில் அவங்க கொலஸ்ட்ரால் நம்பர் தெரியும், நமக்கு தெரியாது. சரிங்களா? இதுவும் எஸ்பெஷலி இப்போ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஹை கொலஸ்ட்ராலுக்கு இருக்குன்னா இன்னும் கூட சின்ன வயசுலேயே செக் பண்ணணும். அண்ட் கொலஸ்ட்ரால்லையும் அகைன் நிறைய நியூவான்சஸ் இருக்குது. கெட்ட கொலஸ்ட்ரால் என்ன, நல்ல கொலஸ்ட்ரால் என்ன, எல்டிஎல் ட்ரைக்ளிசரைட்ஸ் என்ன, ஹெச்டிஎல் என்ன. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் பிரச்சனை என்னென்னா நம்ம உடம்புல எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்குது, நம்மளால் எனக்கு இன்னைக்கு கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது, ரைட்டுங்களா? ஸோ இதுவும் ஒரு ஒரு மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர் ஹார்ட் டிசீஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா. நான் ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, ஒரு ஃபேமிலி ஆஃப் ஒரு 4 இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 28 இயர்ஸ் அந்த மிடில் ஏஜில் ஒரு பையனோ பொண்ணோ இருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு போய் கொலஸ்ட்ரால் செக் பண்ணுங்கள், அது செக் பண்ணுங்கள், இது செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க வந்து செக் பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்கும். ஸோ அவங்களும் எந்த ஏஜ்லேருந்து செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன். 20. ஓகே. ஸோ அப்போவே நம்ம செக் பண்ண ஆரம்பிச்சிடணும். அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஃபேமிலிஸ், சில பேருக்கு வந்து ஜெனட்டிக் இது இருக்கும், ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியான்னு ஜெனட்டிக்காக இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் இன்னும் கூட சின்ன வயசுலேயே செக் பண்ணுறது அட்வைசபிள். பட் டாக் டு டாக்டர். ஸோ ஏன்னோ அகேன் ஜென்ரலாக அட்லீஸ்ட் 20 வயசு தாண்டிடுச்சுன்னா ஒரு வாட்டி கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்கோங்க. நார்மலாக இருந்துச்சுன்னா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணிக்கலாம். ஸோ பரம்பரையாக வந்துட்டு இந்த இதய நோய் இருக்குது அப்படின்னா எனக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு பயம் எல்லாத்துக்குமே இருக்கும். அது வந்து நிஜமாலே ஃபேக்ட் 100% அதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை வந்து அதை நம்மளால் தவிர்க்க முடியுமா? ப்ரீமெச்சூர் கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இதான் மெடிக்கல் டேர்ம் நாங்கள் போடுறது. சரிங்களா? ஸோ அதாவது சின்ன வயசுலேயே உங்கள் குடும்பத்தில் உங்கள் ஃபர்ஸ்ட் டிகிரியாக இருக்காது இருதய நோய், ஹார்ட் அட்டாக் இல்லை ஆன்ஜியோகிராம் பண்ணி பிளாக்கேஜ் இருக்குங்கிறது இருக்காங்கிறது. ஏன்னா அகேன் இட்ஸ் அபவுட் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இருக்கும் வாய்ப்புகள் கூடுதல். ஆனால் இட் இஸ் நாட் செட் இன் ஸ்டோன். அங்கே தான் உங்கள் இந்த லைஃப் ஸ்டைல் நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறத பொறுத்து அது வரும். அந்த ப்ரீ டிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் அதை வர வாய்ப்புகளை குறைக்கலாம். ஸோ ஒரு மித்துன்னே சொல்லாமே இது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸசைஸ் தான், இன்டென்ஸாக எக்ஸசைஸ் பண்ணுறது தான் பிரச்சனையா? ஸோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் ஜாலியாக தானே இருக்கும் அப்படின்னு கூட ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்ப்பா போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஹார்ட் அட்டாக்குங்கிறாங்க, அதுக்கு பண்ணாமல் இருக்கலாமே, அது நல்லா இருக்கு அப்படின்ட்டுனா. ஸோ இது ஆக்சுவலாக ரொம்ப ஒரு தவறான கருத்து. ஓவராலாக எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் குட் ஃபார் யூ. சரிங்களா? ஸோ எல்லோரும் உடனே போய்ட்டு ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் பண்ணணும்னு சொல்லலாம். மூவிங் இஸ் குட். செடன்ட்ரியாக இருக்கிறது ரொம்பவே ஒரு கெடுதலான விஷயம். ஸோ ஒன்றும் இல்லைன்னா அட்லீஸ்ட் வாக்கிங் போங்க. ஸோ என்ன ரெக்கமெண்டேஷன் ஜென்ரலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 30 to 40 minutes or 45 minutes of moderate activity. Couple of things. ஸோ ஒன்று வந்து ப்ராக்ரெசிவாக பண்ணுங்கள். ஸோ யூ கான்ட் கோ ஃப்ரம் 0 to 100 in no time. ஸோ நீங்கள் இது வரைக்கும் ரொம்ப செடன்ட்ரியாக இருந்தீங்கன்னா திடீர்னு போயிட்டு நான் ஐம் கோனா கெட் a 6-packன்னு ஆரம்பிக்காதுங்க. அது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, இப்போது நம்ம கோவிட் பற்றி பேசணும், சிவியர் கோவிட் இன்ஃபெக்ஷன் இல்லை உங்களுக்கு மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் இருந்ததுன்னா ஒரு செக்கப் பண்ணிட்ட பிறகு தென் ஸ்டார்ட் யுவர் ஒர்க் அவுட். ஏன்னா அண்டர்லைங் டிசீஸ் ஏதாவது இருந்து அது நமக்கு தெரியாமல் போயிட்டு ரொம்ப இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் வரக்கூடாது. அது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னென்னா லிசன் டு யுவர் பாடி. ஸோ இப்போ ஒன்று பண்ணும்பொழுது ரொம்ப மூச்சு வாங்குது, இல்லை எனக்கு இல்லை ஒரு மாதிரி இருக்குது, படபடன்னு வருது, இல்லை எக்ஸசைஸ் பண்ணும்போது வருதுன்னா இல்லை நான் எப்படியாவது பண்ணிவிடுவேன். இது காம்படிஷன் இல்லை. ஸோ நம்ம எதுக்கு பண்ணுறோம்? நம்ம ஹெல்த்தியராக இருக்கிறதுக்கு, ஓவராலாக கொஞ்சம் பெட்டர் லுக்ஸ், வாட் எவர், அதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சிம்டம்ஸ் இருந்தால் ப்ளீஸ் அதை இக்னோர் பண்ணாமல் சீக் மெடிக்கல் அட்டென்ஷன். விமெனுக்கு பெருசாக வந்துட்டு ஹார்ட் பாதிப்புலாம் வந்து பெருசாக இருக்காது, மென்னுக்கு தான் அது வந்து அதிகமாக வருது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இது ட்ரூவா? அது மென்னு தான் அதிகமாக பாதிக்குதா? விமெனுக்கு ஹார்ட் டிசீஸ் அவ்வளோவா வராது? ஐ திங்க் தேர் ஆர் கப்புள் ஆஃப் ரீசன்ஸ். ஒன்று வந்து விமெனில் கார்டியாக் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் வந்து ஆக்சுவலி மெனோபாஸ்க்கு அப்புறமா மென்னுக்கும் விமெனுக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ரிஸ்க் ஆகிடும்.
சரிங்களா? ஸோ அதனால இந்த 52+ மெனோபாஸ் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறமா the cardiac risk is actually equal between the two genders more or less. Before menopause it is said that நம்ம ஹார்மோன்ஸ் வந்து இட்ஸ் ஆக்சுவலி கார்டியோ ப்ரொடெக்டிவ். பட் தட் டசன்ட் மீன் நான் வந்து எதுவுமே பார்த்துக்க மாட்டேன், எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, நான் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்குது, பட் எனக்கு என் ஹார்மோன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதுன்ட்டு சொல்ல முடியாது. ஸோ இந்த மெனோபாஸ்க்கு முன்னாடி மென்னை விட விமெனுக்கு ஸ்லைட்லி லெஸர் ரிஸ்க் இருக்கலாம். பட் அங்கேயும் வந்து இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இப்போ நம்ம பேசின மாதிரி பிளட் ப்ரெஷர் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, டயபெட்டிஸ் இருக்கா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கா, இது எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அது பொறுத்து தான் ஆக்சுவலி பார்க்க முடியும். ரெண்டாவது ரீசன் வந்து ஐ திங்க் ட்ரெடிஷ்னலி கல்ச்சுரலி விமன் எப்போவுமே அவங்கள வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அவங்களே கொடுத்துப்பாங்க. அல்டிமேட்லி பார்த்தீங்கன்னா விமன் நல்லா இருந்தால் தான் ஃபேமிலி நல்லாயிருக்கும். குளோபலாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் நம்பர் 1 காஸ் ஆஃப் கில்லர் இருதய நோய் தான் பெண்களுக்கும். அடுத்ததா என்ன ஒரு டவுட் வருதுன்னா பிளாக்கேஜஸ். அந்த பிளாக் இருந்ததுன்னா அதை கியூர் பண்ணவே முடியாது, ஒன்ஸ் வந்ததுன்னா வந்தது தான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது உண்மையா? அதை கியூர் பண்ணவே முடியாதா? இதுக்கு ஜென்ரலாக மூணு கைண்ட் ஆஃப் சிகிச்சைகள் இருக்குங்க. ஒன்று மருந்து மாத்திரை, சரிங்களா? அது ஆல்மோஸ்ட் பிளாக்கேஜ் இருக்குன்னு சொன்னிங்கன்னா ஒரு காக்டெயில் ஆஃப் மெடிசன்ஸ் எனிவே இருப்பாங்க. சில பேருக்கு இந்த மருந்து மாத்திரைகள் மட்டும் பத்தாது. ஸோ அவங்களுக்கு வந்து சம் மெக்கானிக்கலாக அந்த அடப்பை ஏதாவது பண்ணும். ஸோ எய்தர் நம்ம அதையே திறந்துடுறது, அதான் பலூன் ஸ்டென்டிங், இதெல்லாம் வந்துட்டு பிசிஐங்கிறது மெடிக்கல் டேர்ம், பெர்க்யூட்டேனியஸ் கொரோனரி இன்டர்வென்ஷன். ஸோ த ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங் அது ஒரு வகை. ஸோ இருக்கிற அடப்பை திறந்துட்டு அந்த குழாயை சரி பண்ணுறது. மூணாவது பைபாஸ். ஸோ இப்போ இதில் என்னென்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஸ்டென்ட் வைக்கிறதா இருக்கட்டும். ஒன்ஸ் ஹார்ட் டிசீஸ் வந்தது அப்படின்னா உங்களோட ரெகுலர் லைஃப் ஸ்டைல் வந்து லீட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து அதாவது இப்போ ஒரு 50 இயர்ஸ்க்கு அப்புறம்னா அது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்து 30 இயர்ஸ்லேயே வந்துட்டு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிலாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இருதய நோய் இருப்பவர்களும் ஒரு கம்ப்ளீட்லி நார்மல் ஃபுல்ஃபில்லிங் லைஃப் லீட் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் நீங்கள் ஹார்ட் பேஷண்ட் பெட்லேயே படுத்துக்கோங்க, ஐயோ நீங்கள் எந்திரிக்காதீங்க, நடந்தீங்கன்னா அதை ஆகிடும், அப்படி எப்படிங்க வாழ முடியும்? ஸோ நம்ம பண்ணுறதுக்கு பல காரணங்கள் வந்துட்டு அவங்க குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் அது சாத்தியம் மட்டும் இல்லை, ஐ திங்க் பேஷண்ட்ஸ் டிசர்வ் இட். அண்ட் அவங்க ஆக்டிவாக இருக்கிறது ஆக்சுவலி அவங்க ஹார்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல். படுத்தே வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம இங்கே யார் இந்த ரூமில் இருக்கிறவங்களையும் பேசாமல் கொஞ்ச நாள் பண்ணி படுத்துகிட்டே அடுத்த ஒரு வாரம் இருந்தீங்கன்னா நம்மளும் நோயாளி ஆகிடுவோம். இது மென்டலி மட்டும் இல்லை, ஆக்சுவலாக உடம்புல நிறைய திங்ஸ் இல் ஸ்டார்ட் வேரிங், பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஹார்ட் பேஷண்ட்ஸும் கட்டாயமாக தே நீட் டு ஸ்டே ஆக்டிவ். அது எப்படி பண்ணுறாங்க? ஸோ அதுக்கு உடனே திருப்பி நம்ம நார்மல் ஆளுங்களுக்கு எப்படி சொன்னோம் 0 to 100 உடனே போகக்கூடாதுன்னு, அதே போல் ஸோ ஒரு இருதய நோய் வந்ததுக்கு பிறகு கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் இருக்குது. ஸோ ஹவு டு யூ கெட் பேக் ஆன் ட்ராக்? திரும்பி எப்படி உங்கள் நார்மல் லைஃப்க்கு போகலாம்? அதுக்கு there's a program, கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் பிரச்சனைகள்னால நம்ம இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்தோம், அந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம தவிர்க்கலாம், இல்லைன்னா ட்ரீட் பண்ணலாம், இந்த மாதிரி. ஸோ பல விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங்கோ இல்லை பைபாஸ் சர்ஜரியோ இல்லை வாட் எவர் இஸ் ஒன்லி பார்ட் ஆஃப் த ஜாப். அதுக்கப்புறம் கெட்டிங் பேக் டு அ ஃபுல்ஃபில்லிங் நார்மல் லைஃப், தட்ஸ் அ ஜேர்னி. அது பண்ணுறது அவசியம், அண்ட் பண்ணுறது பேஷண்ட்ஸ்க்கு நல்லது. ஸோ இன்றைக்கி வந்து ஹார்ட் சம்மந்தமாக வந்து என்னென்ன மாதிரி மித்தெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் வந்து ரொம்ப அழகான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுத்தீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி.